மார்ச் 18. தவக்காலம் 5ஆம் வாரம் திங்கள். முதல் வாசகம். குற்றம் எதுவும் நான் செய்திரியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9, 15 முதல் 17, 19 முதல் 30 மற்றும் 33 முதல் 62 வரை. அந்நாட்களில் பாபிலோனில் யோவாக்கிம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சூசன்னாவை மணந்தார். சூசன்னா கில்கியாவின் மகள். அவர் பேரழகி, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர். அவர் பெற்றோர் நேர்மையாளராயிருந்ததால் தங்கள் மகளை மோசே சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர். யோவாக்கிம் பெரும் செல்வர். அவரது வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம். ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்கப் பெற்றார். அக்காலத்தில் மக்களுள் முதியோர் 2 நடுவராய் நியமிக்கப் பெற்றனர். இவர்களைப் பற்றியே ஆண்டவர் நடுவர்களாயிருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனினின்று ஒழுக்கக்கேடு வந்துற்றது என்று சொல்லியிருந்தார். இவர்கள் யோவாக்கிம் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம். வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவதுண்டு. நண்பகல் வேளையில் மக்கள் சென்றபின் சூசன்னா தம் கணவரின் தோட்டத்திற்குள் சென்று உலாவுவார். அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் 2 அவரை காமுறத் தொடங்கினர். இதனால் அவர்கள் தங்கள் மனத்தை தகாத வழியில் செலவிட்டார்கள். விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறிச் சென்றார்கள். அதற்கு ஏற்றதொரு நாளை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். ஒரு நாள் சூசன்னா வழக்கம்போல் 2 பணிப்பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார். ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது. அந்த முதியோர் 2 தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. அவர்களோ ஒளிந்திருந்து சூசன்னாவை கவனித்து கொண்டிருந்தார்கள். சூசன்னா பணிப்பெண்களிடம், நான் குளிக்க எண்ணெயும் நறுமணப் பொருட்களும் கொண்டு வாருங்கள், பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார். பணிப்பெண்கள் வெளியேறியதும் முதியோர் 2 எழுந்து சூசன்னாவிடம் ஓடோடிச் சென்றனர். அவரை நோக்கி, இதோ தோட்டத்தின் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன. யாரும் நம்மை பார்க்க முடியாது. நாங்கள் உன்மேல் வேட்கை கொண்டுள்ளோம். எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு. இல்லாவிடில் ஓர் இளைஞன் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாய் என்றும் உனக்கு எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள். சூசன்னா பெருமூச்சு விட்டு, நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு. இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது. ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதைச் செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார். பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார். உடனே முதியோர் 2 அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர். அவர்களுள் ஒருவர் ஓடிப்போய் தோட்டத்து கதவுகளை திறந்தார். தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசன்னாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டில் இருந்தோர் ஓர கதவு வழியே ஓடி வந்தனர். ஆனால் முதியோர் தங்கள் கட்டுக்கதையை சொன்னபொழுது பணியாளர் பெரிதும் நாணம் கொண்டனர். ஏனெனில் சூசன்னாவை பற்றி இதுபோன்ற எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை. மறுநாள் சூசன்னாவுடைய கணவர் யோவாக்கிம் வீட்டில் மக்கள் திரண்டு வந்தார்கள். சூசன்னாவை கொல்லும் தீய நோக்குடன் அந்த முதியோர் 2 சேர்ந்து வந்திருந்தனர். அவர்கள் மக்கள் முன்னிலையில், கில்கியா மகளும் யோவாக்கிம் மனைவியுமான சூசன்னாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள். உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர். சூசன்னா வந்தார். அவரோடு அவருடைய பெற்றோர், பிள்ளைகள், உறவினர் எல்லாரும் வந்தனர். அவருடைய உற்றார் உறவினரும் அவரை பார்த்தவர் அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள். முதியோர் 2 மக்கள் நடுவே எழுந்து நின்று சூசன்னா தலைமீது தங்கள் கைகளை வைத்தனர். அவரோ அழுது கொண்டே விண்ணக இறைவனை நோக்கினார். ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது. அப்பொழுது முதியோர் பின்வருமாறு கூறினர். நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது இவள் 2 பணிப்பெண்களோடு உள்ளே வந்தாள். தோட்டத்து வாயில்களை மூடிய பின்
பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாள். பின்னர் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான். நாங்களோ தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்தோம். இந்த நெறிகெட்ட செயலை கண்டதும் அவர்களிடம் ஓடிச் சென்றோம். அவர்கள் சேர்ந்திருந்ததை பார்த்தோம். ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன். எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான். நாங்கள் இவளை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம். இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டாள். இவற்றுக்கு நாங்களே சாட்சி. அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்குச் செவி சாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்திச் செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பிப் போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறிதவரச் செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கருவாளி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய். அது உன் தலைமேலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 23, 1 முதல் 3, 3 முதல் 4, 5 மற்றும் 6. பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும்
நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவர். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். நற்செய்தி வாசகம். உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்திலுள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை. நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வழிபாட்டு வழிகாட்டி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறை வார்த்தையை என்னோடு சேர்ந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது, குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது. இந்த நாளின் நற்செய்தியில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்தில் சூசன்னா பற்றிய நிகழ்வையும் வாசிக்க கேட்டோம். இருவருமே பெண்கள். அவர்கள் ஒவ்வொரு விதத்தில் வெவ்வேறு விதமான சூழ்நிலையில் பாதிக்கப்படுகின்றார்கள். சூசன்னா நிரபராதி, அவர் தண்டிக்கப்படக்கூடாது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பின் குற்றவாளிதான், ஆனாலும் அவரோடு இணைந்த குற்றவாளிகள் இருக்கிறார்கள். எனவே குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு நினைவூட்டுகின்றார். சூசன்னாவின் அழகில் மயங்கி 2 முதியவர்கள், நீதி தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள்,
பிறருக்கு நீதி வழங்க வேண்டியவர்கள் அழகில் மயங்கி காமம் கொண்டு தங்களது இச்சையை தீர்த்து கொள்ள விரும்புகிறார்கள், பாவம் செய்ய துடிக்கின்றார்கள். ஆனால் சூசன்னா தன் கற்பை கடவுளிடம் ஒப்படைக்கின்றாள். அநியாயமாக பழி சுமத்தப்பட்ட பொழுதும் இறைவன் என்னை காத்திருக்கின்றார், என் கற்பை காத்திருக்கின்றார், நான் நிரபராதி, பாவம் செய்யாதவள் என்பதை துணிந்து சொல்லுகின்றாள். கடவுள் தானியை இறைவாக்கின் மூலமாக அவரை காப்பாற்றுகின்றார். எனவே நிரபராதி சூசன்னா காப்பாற்றப்படுகின்றார். குற்றவாளிகளான 2 முதியவர்களும் தண்டிக்கப்படுகின்றார். நற்செய்தி வாசகத்தில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பற்றி செய்தி வருகிறது. இயேசுவிடம் இழுத்து கொண்டு வருகின்றார்கள். ஊர் பெரிய மக்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார்கள், மறைநூலை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். மோசையின் சட்டப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என துடிக்கின்றார்கள். இயேசு மௌனமாக இருக்கிறார். உங்களுள் பாவம் இல்லாதவர் முதல் கல் எறியட்டும் என சொல்கின்றார். பெரியவர் தொடங்கி சிறியவர் வரை அனைவரும் கல்லை கீழே போட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள். எனவே அனைவருக்கும் தெரியும், அனைவரும் பாவி. உங்களுள் பாவம் இல்லாதவர் முதல் கல் எறியட்டும் என்று இயேசு சொன்ன வார்த்தை ஒவ்வொருவரையும் தான் பாவி என்பதை உணர்த்துகிறது. இங்கே இவர் குற்றவாளிதான், விபச்சாரம் செய்திருக்கிறார். ஆனால் பெண் மட்டும் எப்படி தனியாக விபச்சாரம் செய்ய முடியும்? அந்த ஆணை இங்கே அந்த கூட்டத்தில் தான் இருந்திருப்பான். ஆண் தப்பிக்க பார்க்கிறான். ஆணாதிக்க சமூகம் ஆண்களை தப்ப வைத்துவிட்டு பெண்களை மட்டும் குற்றவாளிகளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த சமூகத்தில் எல்லா நிலைகளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யா போர், இப்பொழுது நடக்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ஏன் வீட்டு பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை, பெரு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளிலும், அது நாட்டு பிரச்சனையோ நாடுகளுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகளோ, எல்லா இடங்களிலும் அதிகமாக பாதிக்கப்படுவது குழந்தைகளோடு பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார். ஆண்கள் எளிதாக தப்பி விடுகின்றார்கள். சிந்தித்து பார்ப்போம். நான் ஆணாக இருந்தால் நான் ஆண் என்ற முறையில் பிற பெண்களை தவறாக தீர்ப்பிட்டிருக்கிறேனா? ஆணாதிக்க எண்ணத்தோடு பெண்களை தீர்ப்பிட்டு அவர்களை வசைபாடி அவர்களது குணநலன்களை நான் இழிவுபடுத்தியிருக்கிறேனா? ஒவ்வொருவரும் நம்மையை கேட்டு பார்ப்போம். நாம் இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். பெண்கள் இந்த உலகத்தின் கண்கள் என்று பெருமையாக சொன்னால் மட்டும் போதாது, அவர்களை மதிப்போடு மாண்போடு நடத்தும் வரம் கேட்போம். அன்பு இயேசுவை, நீர் கடவுளின் மகனாக இருந்தால் ஒரு பெண்ணின் வழியாகவே இந்த உலகிற்கு வந்தீர். பெண்களின் மாண்பை, பெண்களின் மதிப்பை உணர வேண்டும் என்பதற்காகவே நீர் இவ்வாறு செய்தீர். இந்த உலகில் பெண்களை மிகவும் இழிவாக, ஒரு கவர்ச்சி பொருளாக, அழகு பொருளாக பயன்படுத்தி தூக்கி எறியப்படுகின்ற பொருளாகவே ஆணாதிக்க சமுதாயம் நினைக்கின்றது. அந்த வகையில் நானும் நினைக்காமல் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை உணர்ந்து பெண்களை போற்றி அவர்களுக்குரிய மதிப்பை, மாண்பை கொடுத்து வாழ வரம் தாரும், நல் மனம் தாரும். ஆமென்.